வணக்கம். இன்று நம்ம 10ஆம் வகுப்புல வினா வகைகளை பத்தி பார்க்க போறோம். வினா வகை 6. என்னென்ன வினா அப்படின்னா, நம்ம வினா அப்படின்னா என்ன? கேள்வி கேட்பது. எந்த மாதிரி வினாலாம் நம்ம கேட்போம்? அறிவினா. அறிவினாங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறதா அறிவினா. அதாவது ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கிறாங்க. என்னென்ன? ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரிகிறதா என்று கேட்பது அறிவினா. அடுத்தது அறிவினா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே மற்ற மாணவர்களுக்கு தெரியுதான்னு கேட்கறது அறியா வினா. அறியா வினா அப்படின்னா மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது. அதாவது மாணவர்களுக்கு தெரியாது, ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது அறியா வினா. அதாவது மாணவர்கள் அறியாமல் ஆசிரியரிடம் கேட்பது அறியா வினா. அடுத்தது கொளல் வினா. கொளல் வினா அப்படின்னா வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கேட்பது. அதாவது கடைக்காரரிடம் கேட்பது. கடைக்காரரிடம் புத்தகம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்பது. புத்தகம் இருக்குதா என்ன? வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கொளல், வாங்கிக் கொள்ளல் பொருட்டு கேட்பது. கடைக்காரரிடம் வாங்கிக் கொள்ளல் பொருட்டு கேட்பது கொளல் வினா. அடுத்தது கொடை வினா. கொடை வினா அப்படின்னா தன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படியில் உள்ளது. பாரதிதாசன் கவிதைகள் 2 படி உள்ளது. பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. அதாவது கொடுக்கும் பொருட்டு இந்த பாரதிதாசன் கவிதைகள் உள்ளதா அப்படின்னா தன்கிட்ட 2 படிகள் இருக்கு, உன்னை கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. அடுத்தது கொளல் வினா, கொடை வினா. அடுத்தது ஐய வினா. ஐய வினா அப்படின்னா அதாவது சந்தேகத்தின் பேரில் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்பது. அதாவது தனக்கு சந்தேகமா இருக்குது, இந்த வினாவை கேட்டு விடை பெறுவதன் மூலம் தன்னுடைய ஐயத்தை போக்கிக் கொள்வது. அங்கு கிடப்பது பாம்பா கயிறா? இங்கு கிடப்பது இருட்டா இருக்குது, பாம்பா கயிறா? அப்ப கேட்கிறப்ப அவங்க பதில் சொல்றப்ப தன்னுடைய ஐயம் நீங்கி தெளிவு ஏற்படுவது ஐய வினா. அடுத்தது அறிவினா, அறியா வினா, கொளல், கொடை, ஐய வினா. ஏவல் வினா. ஏவல் வினா அப்படின்னா அதாவது ஒரு செயலை செய்ய சொல்லும் பொருட்டு கேட்பது. இப்ப வீட்டுல தக்காளி இல்லை, தக்காளி இல்லை, அதனால அக்கா தம்பி கிட்ட சொல்றான், அக்கா தம்பி கிட்ட கடைக்கு செல்கிறாயா? அக்கா தம்பியிடம் கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன? வாங்கி வர்ற ஏவுதல், வாங்கி வர சொல்லி ஏவும் பொருட்டு கேட்பதுனால் இது ஏவல் வினா. இப்ப வினா 6 வகைப்படும். அறிவினா தான் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் சொல்லி தெரிய கேட்பது அறிவினா. அறியா வினா மாணவர்கள் தெரியாம ஆசிரியர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும் கேட்பது அறியா வினா. கொளல் வினா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொளல், வாங்கிக் கொள்ளல் பொருட்டு கேட்பது கொளல் வினா. கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. தங்கிட்ட இருக்குது பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. ஐயம், தன்னுடைய ஐயம் நீங்கி தெளிவு வருவதற்காக கேட்கக்கூடிய வினா ஐய வினா. அடுத்தது ஏவல் வினா. அதாவது ஏவல் வினா நீ அங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறது, கேட்டுட்டு இந்த செயலை செய்ய சொல்லி கேட்கறது ஏவல் வினா. அதே மாதிரி விடை 8 வகைப்படும். விடை 8. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். விடை மொத்தம் 8. இது என்ன அப்படின்னா அதாவது கரூருக்கு செல்லும் வழி யாது? கரூருக்கு செல்லும் வழி யாது? கரூருக்கு வழி யாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு இந்த இவ்வழி அப்படின்னு சொல்லி திசையை காமிச்சு சுட்டி காட்டுவது, திசையை காமிச்சு சுட்டி காட்டுவது சுட்டு விடை. அதாவது கரூருக்கு வழியாது என்று கேட்கும் பொழுது இவ்வழி என சுட்டி காட்டு பதில் கூறுவது சுட்டு விடை. அடுத்தது இச்செயலை செய்வாயா? இச்செயலை செய்வாயா என்று கேட்கும் கேள்விக்கு செய்வேன் என்று கூறுவது, செய்வேன் என்று கூறுவது. அதாவது செய்வேன் என்று உடன்பட்டு கூறுவது
நேர்விடை. செய்வன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. அடுத்ததாக இச்செயலை செய்வாயா என்ற வினாவிற்கு செய்யேன் செய்யேன் என மறுத்து கூறுவது, செய்யேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. அப்ப சுட்டுவிடை, நேர்விடை, மறைவிடை இது மூணும் வெளிப்படையாக வருவதனால் இது வெளிப்படையான வெளிப்படை விடைகள். அடுத்தது குறிப்பு விடைகள். அதுல என்னென்ன அப்படின்னா வினா எதிர் வினாதல். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு என்னுடன் ஊருக்கு வருவாயா, ஊருக்கு வருவாயா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, வராமல் இருப்பேனா என திரும்ப வினாவை எழுப்புது. அதனால வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினா கேட்கிறதுக்கு விடையும் வினாவாக அமைகிறது. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது நீ விளையாடவில்லையா, நீ விளையாடவில்லையா, நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கிறது, கால் வலிக்கிறது. இப்ப வலிச்சிட்டு இருக்குது, அதனால உணர்ந்து உற்றது என்ன நேர்கிறது என்று கூறுவதனால் உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. அதாவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது. அதே நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், கால் வலிக்கும் என்று பதில் கூறுவது. அதாவது உருவது கூறல் விடை. உற்றதுன்னா என்ன நேர்ந்தது, உருவதுன்னா இனிமேல் என்ன நேர போவது. உருவது கூறல் விடை. அடுத்தது உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும், பாடத் தெரியும் என பதில் கூறுவது. உற்றது உரைத்தல் உருவது உரை இனமொழி விடை. இனமொழி விடை. அடுத்தது சுட்டு விடை, நேர்விடை, மறைவிடை இது மூணு வெளிப்படை விடைகள். அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை, ஏவல் விடை. அதாவது ஏவல் விடை அப்படின்னா அதாவது மாட்டேன் என மறுத்து கூறுவது. நீ செய்வாயா என்ற வினையின் போது இந்த ஒரு செயலை செய்வாயா அப்படின்னு சொல்லி செயலை செய்வாயா, செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய், நீயே செய். அதாவது செய்ய மாட்டேன் என்று கூறுவதற்கு பதிலாக நீயே செய் என்று மறுத்து கூறுவது ஏவல் விடை. அதாவது மற்றவங்க நம்ம யார் செய்ய சொல்றோமோ அவங்களே திரும்பி ஏவி சொல்வது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அதாவது சுட்டு விடை, மறைவிடை. அதாவது நேர்விடைனா செய்வேன், ஒரு செயலை ஒரு ஊருக்கு வழிகாட்டுன்னு கேட்டா சுட்டி காட்டினா சுட்டு விடை. ஒரு செயலை செய்வாயா என்று கேட்கும் பொழுது செய்வேன்னு சொன்னா நேர்விடை, செய்ய மாட்டேன்னு சொன்னா மறைவிடை. அதே செயலை நீயே செய் என்று திரும்பவும் சொன்ன முறை ஏவி சொல்வது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாது. கேள்விக்கு திரும்பவும் வினாவை விடையில வினாவை வருவது வினா எதிர் வினாத விடை. உற்றது உரைத்தல்னா என்ன நேர்ந்ததுங்கிறது சொல்றது உற்றது உரைத்தல். உருவது கூறல்னா இனி என்ன நடக்க போகுது என்பதை கூறுவதனால் இது உருவது கூறல். இனமொழினா அதாவது ஆடுதல் பாடுதல் ஒரே இனம் தான். ஆட தெரியுமா அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா பாட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இந்த மாதிரி விடை மொத்தம் 8 வகைப்படும். அடுத்தது பொருள்கோள். பொருள்கோள் மொத்தம் 8.
நீர் பொருள்கள், மொழிமாற்று பொருள்கள், நிரல் நிறை பொருள்கள். 1 ஆற்று நீர் பொருள்கள். ஆற்று நீர் பொருள்கள் அதாவது பொருள் கொள்ளும் முறை. பொருள்கோள் அப்படின்னா பொருள் கொள்ளும் முறை. ஆற்று நீர் பொருள்கோள். 2வது மொழி மாற்று பொருள்கோள். மொழி மாற்று பொருள்கோள். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கள், நிறைய மொழிமாற்று பொருள்கள், நிரல் நிறை பொருள்கள், தாப்பிசை பொருள்கள், தாப்பிசை பொருள்கோள், பூட்டுவீர் பொருள்கோள், பூட்டுவீர் பொருள்கோள். அடுத்தது அடிமறி மாற்று பொருள்கள். அடுத்தது அலைமறி பாப்பு பொருள்கள். அலைமறி பாப்பு பொருள்கள். மொத்தம் நன்னூல பொருள்கள் 8ன்னு சொல்லிட்டாரு. ஆற்று நீர் பொருள்கள் அப்படின்னா ஆற்று நீர் முதல்ல ஆரம்பிச்சு எப்படி திரும்பாம ஓடிட்டே இருக்குதோ அதே மாதிரி செய்யுள்ள முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே பொருள்கள் முறைக்கு ஆற்று நீர் பொருள்கள். மொழிமாற்று பொருள்கள்னா ஓர் அடிக்குள் உள்ள சொற்களை மாற்றி மொழிக சொற்களை மாற்றி பொருள்கள் முறைக்கு மொழிமாற்று பொருள்கள். கொண்டு கூட்டு பொருள்கள்னா அதாவது செய்யுள்ள முழுமையா அங்கங்க விரவி கிடக்கும் அந்த சொற்களை எல்லாம் கொண்டு கூட்டி அந்த பொருளுக்கேற்ப கொண்டு கூட்டி பொருள்கள் அது கொண்டு கூட்டு பொருள்கள். நிரல் நிறை பொருள்கள்னா அதாவது நிரல் நிறை வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்வது. நேருக்கு நேராக நிரல் தனியா நிறை தனியா நிறுத்தி பொருள் கொள்வது. அடுத்தது தாப்பிசை பொருள்கோள் அப்படின்னா தாம்பு அப்படின்னா இங்க ஊசல் கயிறு அதாவது ஊஞ்சல்ல எப்படி நடுவான இருக்கக்கூடிய நாம முன்னாலும் பின்னாலும் போய் வருகிறோமோ அதே மாதிரி நடுவான இருக்கக்கூடிய சொல் முன்னும் பின்னும் சென்று பொருள் கொள்வதனால் இதுக்கு தாப்பிசை பொருள்கோள்னு பெயர். அடுத்து பூட்டுவீர் பொருள்கோள் அப்படின்னா அதாவது வில் எப்படி பூட்டப்படுதோ அதாவது இறுதியில் இருக்கக்கூடிய சொல் முதல்ல போய் நின்று பொருள் கொள்வதனால் இது பூட்டுவீர் பொருள்கோள். அடுத்தது அடிமறி மாற்று பொருள்கோள் அதாவது அடிகள் 4 வரி இருக்குதுன்னா அந்த 4 வரியிலையுமே அடிகளை முன்பின் மாற்றினாலும் பொருள் மாறாமல் இருப்பது அடிமறி மாற்று பொருள்கோள். அடுத்தது அலைமறி பாப்பு பொருள்கோள் அதாவது பாம்பு அதாவது பாம்பு புட்டுல பாம்பு தலைய வைக்கிறப்ப முதல்ல தலை முன்னால போகும் தலையை வச்சுக்கும் மேல பாம்பு பின்னால போற மாதிரி அதே மாதிரி அந்த முறைப்படி பொருள் கொள்வதனால் அது அலைமறி பாப்பு பொருள்கோள் எனப்படும். இப்ப இதுல நம்ம 3 பொருள்கோளை பத்தி பார்க்க போறோம். 3 பொருள்கோளை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்க போறது நம்ம ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம்போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி செல்வமே
போல் தலை நிறுவி செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் இறைஞ்சி காய்த்தவே. இறைஞ்சி காய்த்தவே இது ஒரு 4 வரி செய்யுள். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். அதாவது நெற்பயிரானது சூழ் பசும் அதாவது கருவுற்ற பாம்பை போன்று, சூழ் பசும் பாம்பின் அதாவது கருவுற்ற பாம்பு எப்படி நடுப்பகுதியில தடித்தும் முடிப்பகுதியில குறுகி இருக்கும்போ அதே மாதிரி நெற்பயிரானது இருக்குது பாம்பின் தோற்றம் போல் இருக்குது. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல், அதாவது கருவுற்ற பாம்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நெற்கதி இருக்கிறது. அடுத்ததாக மெல்லவே கரு இருந்து ஈன்று, அதாவது அந்த கதிரானது முற்றி என்ன ஆகுது ஈன்று மேலலார், அதாவது செல்வத்தை பெற்றவர்கள் எப்படி கர்வத்தோடு தலை மீது நிற்கிறார்களோ அதே போன்று அந்த நெற்கதிரானது அந்த கருவானது வெடிச்சு நிமிர்ந்து நிற்கிறதே. சரியா? செல்வத்தை போல்தலை நிறுவி, அதாவது செல்வம் பெற்றவர்கள் எப்படி செருக்குடன் தலை நிமிர்ந்து நிற்கிறார்களோ அதே போன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. தேர்ந்த நூல் இறைஞ்சி காய்த்தவே, அதாவது தேர்ந்த நூல் என்ன, தேர்ந்த நூல்களை கற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க பணிந்து இருப்பதை போன்று அந்த முற்றிய கதிர் நேரா நிக்குது. அடுத்தது என்ன பண்ணுது தனிஞ்சு விழுந்தது, அதாவது கருவுற்ற பாம்பை போன்று முதல்ல நெற்கதிர் கருவுற்ற பாம்பு போன்று நெற்கதிர் இருக்குது. அதுக்கு பின்னால் என்ன பண்ணுது இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது, நெற்கதிர் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அடுத்ததாக என்ன பண்ணுது நெற்கதிர் என்ன பண்ணுது சாஞ்சி படிச்சவங்க தேர்ந்த நூல்களை கற்றவர்கள் இருக்கிற மாதிரி பணிந்து இருக்கிறது. இப்படி பொருள் நேரடியாக பொருள்கொள்வது, அதாவது நெற்கதிர்ங்கிற ஒரு எழுவாய் என்ன பண்ணுது கரு இருந்தே கருவுற்று ஈன்று வெளியே வந்து சரியா நிறுவி, அடுத்தது இறைஞ்சி இந்த மாதிரி பெயர் வினையச்சங்களை கொண்டு காய்த்தவே அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிகிறது, பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. இதெல்லாம் என்ன வினை எச்சங்கள், வினை எச்சங்கள். சரியா? அதாவது நெற்பயிர்ங்கிற ஒரு எழுவாய் எப்படி என்னெல்லாம் வினையச்சங்களை கொண்டு கரி இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சிங்கிற வினையச்சங்களை எல்லாம் பெற்று காய்த்தவே என்கின்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளதே. அதாவது நெற்பயிரானது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தோற்றத்தை இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது இது பாம்பின் தோற்றம் போல் இருக்குது, அது கடிச்சு பசுமையா இருக்கிறது. அடுத்து நிமிர்ந்து நிற்பது செல்வத்தை பெற்றவர்கள் தலை நிமிர்ந்து கர்வத்தோடு இருக்கிற மாதிரி நிற்கிறது, மேல் தலை நிறுவி இருக்கிறது. அடுத்தது தேர்ந்த நூல்களை கற்றவர்கள் போன்று பணிந்து இருக்கிறது, அந்த முற்றியது கீழே வணங்கி பணிந்து நடப்பதை போன்று இருக்கிறது. இது எப்படின்னா ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஆற்று நீர் போன்று எப்படி ஆற்று நீர் எப்படி ஓடுகிறதோ அதே மாதிரி அப்படியே வரிசைப்படி பொருள்கொள்வதனால் இது ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்தது இரண்டாவது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறைனா என்ன, நேர் நேராக நிறுத்தி பொருள்கொள்ளக்கூடிய முறைக்கு நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். இதுல அன்பும் அரணும் உடைதாயின் இல்வாழ்க்கை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும், அதாவது பண்புக்கு அன்பும் பயனுக்கு அரணும் என்று பொருள்பட வேண்டும். இப்ப அன்பும் அரணுங்கிற எழுவாய்க்கு பண்பும் பயனுங்கிற பயனலை அந்த அதாவது
எழுவாய்களை முறைப்படி நிறுத்தி அதே முறைப்படி நிரல்நிறை அதனுடைய பயனிலைகளை முறைப்படி நிறுத்தி பொருள்கொள்வதனால் இது முறை நிரல்நிறை பொருள்கோள். முறை நிரல்நிறை பொருள்கோள். முறை நிரல்நிறை பொருள்கோள். அதாவது முறைப்படி நிறைத்து நேருக்கு நேரம் நிறுத்தி பொருள்கொள்வதனால் முறை நிரல்நிறை பொருள்கோள். அடுத்தது விலங்கொடு மக்கள் அணையர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல். இலங்குநூல் கற்றாரோடு. கற்றாரோடு ஏனையவர். கற்றாரோடு ஏனையவர். இங்க ஏனையவர்ங்கிறது கல்லாதவர். இப்ப இது நேருக்கு நேரா வச்சிருக்கனால முறை நிரல்நிறை பொருள்கோள்னு சொன்னோம். அன்பும் பண்புங்கிறத. இது இங்க விலங்கொடு அதாவது மக்கள் கற்றவர். இங்க கற்றவர் மக்கள் கற்றவரோடும் கல்லாதவர்கள் யாரு விலங்கு கல்லாதவர் விலங்குக்கு ஒப்பாவர் என்று எதிரெதிராக பொருள்கொள்வதனால் இது எதிர் நிரல்நிறை பொருள்கோள் எனப்படும். எதிர் நிரல்நிறை எதிர் நிரல்நிறை பொருள்கோள் எனப்படும். சரியா? அப்ப அதாவது நேருக்கு நேரா வச்சு பொருள் கொண்டா நிரல்நிறை பொருள்கோள். அதாவது எதுவாயும் அதற்கான பயனிலைகளையும் நேருக்கு நேரா நிரல்நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வது நேருக்கு நேராக நிறுத்தி பொருள் கொள்வது நிரல்நிறை அதாவது முறை நிரல்நிறை பொருள்கோள் எனப்படும். எதிரெதிராக அமைத்து பொருள் கொள்வது அதாவது கற்றவர்கள் மக்கள் கல்லாதவர்கள் விலங்கோடு ஒப்பாவர். ஏனையவர்கள் என்ன கல்லாதவர்கள் விலங்கோடு ஒப்பாவர் என்று எதிரெதிராக பொருள் கொள்வதனால் இது எதிர் நிரல்நிறை பொருள்கோள் எனப்படும். அடுத்தது மூன்றாவதாக கொண்டு கூட்டு பொருள்கோள். மூன்றாவதாக கொண்டு கூட்டு பொருள்கோள். மூன்றாவதாக கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை. ஆழத்து மேல குவளை. ஆழத்து மேல குவளை குளத்துல வாழி நெடிய குரங்கு. வாழி நெடிய குரங்கு. இப்ப எப்படி பொருள்கொள்ளும்? ஆழத்து மேல அப்படிங்கிறது என்ன? ஆலமரம். குவளை. இங்க ஆழத்து மேல என்ன? ஆலமரத்து மேல வாழி நெடிய குரங்கு. நெடிய குரங்கு நெடிய வாழையுடைய குரங்கு அமர்ந்துள்ளது. குளத்துல குவளை. குளத்துல குவளை. அப்ப குவளை எங்க பூத்திருக்கிறது? குளத்துல. குவளை குளத்துல என்று பொருள் கொள்ள வேண்டும். கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். ஆழத்து மேல வாழி நெடிய குரங்கு குளத்துல குவளை என்று கொண்டு கூட்டி இரண்டு அடிகளிலும் உள்ள சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்வதனால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். இப்ப நம்ம நன்னூலார் 8 பொருள்கோள் சொல்லியிருக்காரு. அதுல நமக்கு பாடப்பகுதியா இருக்கிறது 3 பொருள்கோள். நன்றி.